ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் வந்து மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் தண்ணியோட அளவெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லா அளவும் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வீட்லேயே 1 கிலோ லட்டு டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் பாகு ரெடி பண்ணுறதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை இது போல் அளந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1/2 கிலோ சர்க்கரை உங்களுக்கு மெஷர் பண்ணி சேர்க்க முடியும். லட்டுக்காகவே தனியாக கூட நீங்கள் 1/4 கிலோ கடலை மாவு 1/2 கிலோ சர்க்கரை வாங்கி கூட நீங்கள் செய்யலாம். மெஷர்மெண்ட் கப் இல்லைனாலும் நான் சொல்கிறேன். 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பாகு எடுத்துக்கலாம். லட்டுக்கு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பாகு வந்து எடுக்கணும். சர்க்கரை தண்ணி எல்லாமே கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக ஒரு கம்பி பதம் வந்துடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சும் வந்துருச்சு. இப்போ பாகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதத்துக்கு வந்திருக்கு. இப்படி கையில் எடுத்து நம்ம இப்படி தொடும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி லைன் வரணும். அதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், ஒரு கம்பி பதத்துக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப முறுகிடுச்சுனாலும் லட்டு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாஃப்டாகவே இருக்காது. ஒரு கம்பி பதம் தான் சரியான பதம். நான் எடுத்துருக்கிற அளவுக்கு ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே லட்டுன்னு சொன்னாலே நம்ம கடைகளில் விற்கும் போது பச்சை கற்பூரம் வந்து சேர்ப்பாங்க. அதுதான் நல்ல மணமாக இருக்கும் லட்டு. பச்சை கற்பூரம் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்குது, கிடைச்சா வாங்கிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிற அளவுக்கு கொஞ்சமாக இந்த அளவுக்கு தான் சேர்க்க போகிறேன். இதெல்லாம் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, இதுக்கே நல்ல மணம் வரும். கையில் இப்படி லைட்டாக நுணுக்கிட்டு இப்படி சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு கம்பி பதம் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். மாவை ஒரு டைம் நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. மொத்தமாக நான் எடுத்துருக்கிற மாவோட அளவு வந்து 250 கிராம் அளவுக்கு 2 கப் மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறா இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து பண்ணும்போது அந்த ஸ்வீட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்து பண்ணும்போது நல்லா முத்து முத்தாக சூப்பராக எலும்பி வரும். வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லோ கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலருக்கு பதிலாக நீங்கள் மஞ்சள் தூள் கூட ஒரு 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மாவோட நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லட்டு ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு டவுட் வந்து பார்த்திங்கன்னா, கடலை மாவை கரைக்கும் போது எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து மாவை கரைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தீங்க. இப்போ நான் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ சேர்க்குறேன்றது கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு மாவை கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா உருண்டைகள் இல்லாமல் கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். தண்ணி முதல்ல நிறைய சேர்த்துட்டோம்னா உருண்டைகள் இல்லாமல் மாவு வந்து கரைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக மாவை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இன்னும் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். 1 கப் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து கரைக்கும் பொழுது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு கரைக்க முடியும். நம்ம ஒரு 5 கிராம் 10 கிராம் கடலை மாவு முன்ன பின்ன வந்து மெஷர்மெண்ட் கப்பில் அளந்து எடுக்கும்பொழுது ஒரு சிலருக்கு 1/4 கப்லேயே கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பு சேர்த்துட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நான் தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி வச்சுருக்கேன். கரண்டில் எடுத்து ஊற்றும்பொழுது இந்த அளவுக்கு கரெக்டாக அப்படியே லூஸாக வந்து மாவு விழணும். மாவை மட்டும் நீங்கள் கரெக்டாக கரைச்சி எடுத்துட்டாலே போதும். லட்டு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக உங்களால் செய்ய முடியும். பூந்தி பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் கடாயில் பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பூந்தி வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி விடும்பொழுது டக்குன்னு இது போல் எழும்பி வரணும். இதுதான் கரெக்டான பதம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இது போல் கரண்டியில் மாவு எடுத்து இந்த மாதிரி கண்ணு கரண்டியில் இப்படி விட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும், அதே சமயம் நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. லட்டு பூந்திக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு 20-30 செகண்டில் நம்ம எடுத்துடணும். ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணக்கூடாது. கிறிஸ்பியாக வந்துருச்சுன்னா லட்டு வந்து சாப்பிட நல்லா இருக்காது. வெந்திருக்கணும் மாவு, ஆனால் சாஃப்டாகவே இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இருந்தால் நீங்கள் பூந்தி கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கண்ணு கரண்டிலே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துக்கலாம். ஒரு 20 செகண்ட் அந்த மாதிரி விட்டாலே போதும். ரொம்ப நேரம் கூட நம்ம வந்து குக் பண்ணக்கூடாது. 1 நிமிஷத்துக்கெல்லாம் கொண்டு போயிட்டோம்னா ரொம்ப மொறுன்னு ஆகிடும். இப்போ திரும்ப மாவை கரண்டியில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு டைம் கழுவிட்டு தொடச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஊற்றும்பொழுது நமக்கு முத்து முத்தாக கிடைக்கும். எப்போவுமே பூந்தி செய்யும் போது இந்த டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக உங்களுக்கு பூந்தி கிடைக்கும். இதே போல் எல்லா மாவையும் கரண்டியில் ஊற்றி பூந்தி செஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கடலை மாவையுமே நான் வந்து பூந்தி செஞ்சு எடுத்துக்கிட்டேன்.
மொறு மொறுன்னு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா பூந்தி வந்து சக்கரை பாகை அப்சர்வ் பண்ணாது. சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் நல்லா பூந்தி வந்து சக்கரை பாகை அப்சர்வ் பண்ணும். அதுக்காக தான் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறது. நம்ம எப்படி ஃப்ரை பண்ணாலுமே கொஞ்சம் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து பூந்தி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறத மட்டும், இந்த மாதிரி பெருசாக இருக்கிறத மட்டும் நான் தனியாக எடுத்து மிக்சியில் வந்து அரைச்சிப்பேன். மேக்ஸிமம் நான் வந்து ஒரு பாதி இல்லை 3/4 பாகத்துக்கு பூந்தி எப்போவுமே மிக்சியில் அரைச்சிட்டு மீதி இருக்கிறத மட்டும்தான் முழுசாக போட்டு நான் வந்து பூந்தி செய்வேன். நல்லா இப்போ பூந்தியும் சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். பல்ஸ் மோடில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 முறை பல்ஸ் மோடில் அரைச்சாலே போதும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் அரைச்சும் கொஞ்சம் முழுசாகவும் பூந்தி வந்து சேர்த்து இப்போ நான் வந்து லட்டு பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு பூந்தியை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நான் வந்து முழுசாக எடுத்து வச்சுருந்ததையும் சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் எவ்வளோ பிடிச்சிருக்கோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சை எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். அதை விட கொஞ்சம் குறைவாக உலர் திராட்சை எடுத்திருக்கேன். நெய் நல்லா சூடேறினதும் முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி ஓரளவுக்கு வறுபட ஆரம்பித்ததும் உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா இது போல் பொரிய ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகலையே வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நெய்யோடு அப்படியே சேர்த்துடுறேன். நான் முதலையே சர்க்கரை பாகை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டேன். அதனால் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு சர்க்கரை பாகை 1 நிமிஷத்துக்கு பாகை வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பூந்தியை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பூந்தி செஞ்சுட்டு அப்புறம் பாகு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கம்பி பதம் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பூந்தியை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சர்க்கரையோடு அரைச்சதுனால 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பூந்தியை சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் சூடேறினதும் நீங்கள் வந்து பூந்தியை சேர்த்துருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா டைட்டாக அழுத்தி அப்படியே விட்டுடலாம். பூந்தி வந்து பாகுவை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பண்ணுற பதத்துக்கு கெட்டியாக வரும். அப்போ வந்து நம்ம லட்டு வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் அப்படி கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் விட்டிங்கனாலே போதும், நல்லா கெட்டியாக வந்துடும். நம்ம சர்க்கரை பாகில் பூந்தியை போட்டு நல்லா டைட்டாக அழுத்தி விட்டதுக்கப்புறமா ஒரு 2-3 முறையாச்சும் நீங்கள் வந்து லைட்டாக அப்படியே கலந்து விட்டிங்கன்னா எல்லா பூந்திலையும் நல்லா பாகு வந்து அப்சர்வ் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒரு 2-3 டைம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு சூப்பராக வந்துருச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். நெய்யெல்லாம் நிறையவே சேர்த்துருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா நெய்யெல்லாம் தொட்டு உருண்டை பண்ணணும்னு இல்லை. லட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் எடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் அழகுக்காக முந்திரியும் திராட்சையும் மேலே வச்சு நான் வந்து உருண்டை பண்ணிக்கிறேன். இது போல் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மொத்தமாக நான் வந்து 250 கிராம் கடலை மாவு எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29 லட்டு வந்து கிடச்சிது. இந்த மாதிரி மீடியம் சைஸில் 29 லட்டு கிடச்சிது. அதே மாதிரி வெயிட் போட்டதில் 1 கிலோ லட்டு வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. வீட்லேயே நம்ம பண்ணோம்னா எல்லாருக்குமே கொடுக்கலாம். கடையில் வாங்குகிற அந்த காசுக்கு வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் கொஞ்சம் மாவை யூஸ் பண்ணியே நீங்கள் நிறைய லட்டு வந்து பண்ணலாம். கண்டிப்பாக வரக்கூடிய தீபாவளிக்கு உங்களுடைய வீட்டில் இது போல் நல்ல சாஃப்டான ஒரு லட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா லட்டு வந்து கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னாலும் சொதப்பாமல் உங்களுக்கு லட்டு வந்து சூப்பராக செய்ய முடியும். வரக்கூடிய தீபாவளிக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் ஸ்வீட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.